பொதுவாக வந்து நண்பரோட தங்கச்சி அக்காங்க வந்து அவங்களையும் தங்கச்சியாவோ அக்காவோ பார்க்கறது தான் வந்து வழக்கமாக இருக்கும். ஆமாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த லவ் வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததா? நம்ம நண்பனோட தங்கச்சி மேலே லவ் பண்ணுறோமா, கல்யாணம் அது பண்ணுறதா? ரொம்பவே இருந்துச்சுங்க. ஆ அப்புறம் இருந்துக்கிட்டு அவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்துச்சு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்புறம் நாங்களாம் பேசி முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி இருக்குன்னு, சரி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால கல்யாணம் முடிச்சிட்டேங்க. ஓகே. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட லவ்வை சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? அப்போல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஆ நான் வந்து சரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டுமான்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு நீங்கள் நீ இல்லைன்னா செத்தே போயிடுவேன்லாம் சொல்லியிருக்கீங்களே, உண்மையாக சொன்னீங்களா இல்லை எப்படி சொன்னீங்க? இல்லை உண்மையாக தானே, இதில் போய் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இதில் போய்? இல்லை அந்த நேரத்தில் லவ் பொய் சொல்கிறேன்னு இல்லை, அந்த லவ் சொல்லும் போது ஒரு எமோஷனாக சொல்லுவாங்கல்ல, நீ இல்லைன்னா என் உயிரே இருக்காது, அந்த மாதிரி எமோஷனாக சொன்னீங்களா? அந்த அளவுக்கு எமோஷனாக சொல்கிற அளவுக்குலாம் அந்த காலத்தில் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லலைங்க. ஆ 2 பேத்துக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு, பண்ணலான்னு சொல்லி கேட்டு பண்ணேங்க. சூப்பர். ஓகே. உங்கள் வீட்டில் உங்களோட ஃப்ரெண்டு சார். உங்களோட ஃப்ரெண்டு? அக்கா. ஓ அக்கா, உங்களோட அக்காவா? ஓகே 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 ஓகே. நீங்கள் ரெண்டு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸு? 4 வருஷம். 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. நீங்கள் ரெண்டு எவ்வளோ வருஷம் லவ் பண்ணீங்க? 1 இயர் ஆக போகுது. 1 இயர் லவ் பண்ணி 1 இயர் ஆக போதா? ஆமாம். ஓ ஓகே. உங்களுக்கு வயசு என்ன? 29, அவங்களுக்கு? 27, தம்பிக்கு? 26. 26, 27, 29ஆ? ஓகே. நீங்கள் என்ன 1 இயர் தான் ஆகுது லவ் பண்ணி? ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 1.5 years ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி எப்படி 2 பேருக்கு லவ் வந்துச்சு? 1.5 yearsஸாக நைட்டு ஒரு 11:30, 12 o'clock வரைக்கும் என் கூட உட்காந்து பேசிட்டு போவார். ஆட்டோ ஓட்டிட்டு வந்து ஒரு 2 hours அந்த மாதிரி பேசிட்டு தான் ஏன் போவார். அவர் அங்கே போகாமல் உங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து பேசிட்டு போகிறாப்புல? அது அவரை தான் கேட்கணும். உங்கள் வீட்டுக்கு தானே வந்தாப்புல, அப்போ உங்களை தான் கேட்கணும். அவரை ஏன் கேட்கணும்? நீங்கள் அனுமதிக்க எப்படி அவர் வருவார்? அவனை பார்க்க வருவார். வரும்போது அவன் தூங்கிடுவான். வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார் அவன்கிட்ட. அவன் தூங்கிடுவான் போயிட்டு. அதனால அவர் என்கிட்ட உட்காந்து தூங்கிடுவான்னு பேசுவார். தெரிஞ்சு 8 மணிக்கு வந்துட்டு 10 மணி வரைக்கும் பேசிட்டு போவாப்புல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் திருவண்ணாமலைக்கு. போனப்போ அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் தனியாக. அவன் பாட்டுன்னு போயிட்டான். இவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் பாட்டு போய்ட்டு நீங்கள் எங்கே போயிட்டீங்க? நான் கால் வலின்னு உட்காந்துட்டேன். கால் வலி. கிரிவலம் போனீங்களா? போனால் கால் வலி படுத்து தூங்கிட்டு வருமா. ஓகே. கிரிவலத்தில் நீங்கள் உட்காந்துட்டீங்க, அவங்க முழு கிரிவலம் சுற்றிட்டாங்க, காதலையும் வளர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் முடியலன்ட்டாரு. சரி நமக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை தான், ஆனால் அடிக்கடி கிரிவலம் சுற்றிருக்கோம். சரி ஓகே இவங்களை கூட சுற்றிடுவோம் அப்படின்ட்டு முடிகிற வரைக்கும் அவர் வரவே இல்லை. முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தார். முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, நீ நான் 1.5 வருஷமாக ரொம்ப கேரிங்காக பார்த்துருக்க, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நீங்கள் எப்போ கிரிவலம் போய் சொல்கிறாங்களா அதெல்லாம்? கிரிவலம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சார். ஆ அதுக்கப்புறம் சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. சரி ஃப்ரெண்டோட அக்கா, அதுமாரி 1.5 வருஷமாக ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம் 2 பேர்த்துக்குள்ளே. சரி இவங்க லவ்னு சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரில, எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிச்சதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். 2 நாள் கழித்து நானே தான் சொன்னேன், சரி ஓகே லவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.